பிரம்மோற்சவம். சிருங்காரத்தை விட நமக்கு வேண்டியது கருணையின் சிறப்பே. சிருங்காரம் உண்டானதே இதனால் சிருஷ்டியாகின்ற லோகத்திடம் பிற்பாடு கருணை காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான். அத்விதீய பிரம்மத்திற்கு அன்பு காட்ட வேண்டும் என்ற எண்ணமே முதலில் வந்தது. அன்பு காட்ட ஆள் வேண்டுமே என்பதற்காக லோகத்தை சிருஷ்டி செய்ய நினைத்தது. தாய் தந்தையாக இருந்து அந்த சிருஷ்டியை பண்ணி விளையாடுவோம் என்றே சிருங்கார மூர்த்தியை உண்டாக்கியது. ஒரே அன்புதான் சாந்த வெள்ளமாய் இருந்து சிவப்பாக முதலில் பிரிகின்றது. அதுதான் சிவசக்திகளான சதிபதி எனும் பொழுது அந்த அன்பு சிருங்காரம் என்று அதற்கு பெயர். சிருஷ்டி இடத்தில் காட்டும் பொழுது அதுவே கருணை எனப்படுகிறது. நமக்கு வேண்டியது அந்த கருணைதான். மதுரமான மாம்பழத்தில் இருந்து பரம கசப்பான பாகல் வரையில் நன்றாக பழுக்கின்ற பொழுது, அதாவது கனியாகின்ற போது அவள் சிவப்பாக்கி விடுகின்றாள். நமக்கும் அவளுடைய கருணை செம்மை அப்படி மனதை பழுக்க வைத்து மனச்செம்மை தர வேண்டும். ஆச்சாரியார் இதனை சொல் அணியோடு அழகாக லோகத்தை ரட்சிப்பதற்காகவே அசையாத சிவனின் கருணையானது வர்ணாதீதமான அருணச்சிவப்பு அம்பாளாகி வெற்றியோடு திக்விஜயம் செய்து கொண்டிருக்கிறது. இங்கே சிவசக்தி அத்வைதம் வந்துவிடுகின்றது. தம்பதியில் பத்தினியாகி இருப்பவளுக்கு குளிர்ச்சியாக பன்னீரில் கஸ்தூரி, பச்சை கற்பூராதி வாசனை திரவியங்கள் கிண்ணத்தில் போட்டு வைத்து உபச்சாரம் பண்ணுவது வழக்கம். அதுபோல அம்பாளுக்கு வைத்திருக்கும் பன்னீர் கிண்ணம்தான் தளதளவென்று சீத நிலா நிரம்பிய சந்திரன் என்று நூதனமாக கற்பனை பண்ணி அடுத்து 9வது ஸ்லோகத்தை செய்திருக்கின்றார் ஆச்சாரியார். சந்திரனில் களங்கம் என்று கருப்பு திட்டை சொல்லுகின்றோமே, அதுவும் வாஸ்தவத்தில் அந்த பன்னீரில் போட்டிருக்கும் கஸ்தூரிதான். ஒவ்வொரு கலையாக தினமும் சந்திரனின் பிரகாசம் வளர்கிறது என்று நாம் அதில் செதிலாக கற்பூரம் சேர்த்து இருப்பதுதான். அவற்றை உபயோகிக்க கிண்ணம் காலியாவதும் அதை பிரம்மா குறைந்தவற்றை இட்டு நிரப்புகின்ற ரெப்ளனிஷ் பண்ணுவதும் நடக்கிறது என்று கற்பனையாக செய்திருக்கின்றார் ஆச்சாரியார். பார்வதி பரமேஸ்வரனுக்கு கல்யாணம் பண்ணி பார்த்து சந்தோஷப்பட்டது முக்கியமாக பிரம்மாதான். அதனால்தான் திருக்கல்யாணத்தோடு வரும் உற்சவத்தை பிரம்மோற்சவம் என்கின்றோம். இங்கே தம்பதியை சொல்லி முடிக்கும் பொழுது அவனை எப்படி கொண்டு வருவதற்காக சிருஷ்டிக்கான தனி அதிகாரியான பிரம்மாவை சோத்திரத்தில் சிறப்பு செய்கின்றார் ஆச்சாரியார். சுவாசினி என்று சுமங்கலியை சொல்வதனால் அவளுடைய வாசனை பாண்டமாக சந்திரனுக்கு ஏற்றம் கொடுத்து விட்டார் அவர்.